இதற்கு காரணமாக விஜய் தான் இருக்க போகிறார். இதுவரைக்கும் அவருடைய தாவேக்காவினுடைய அசிங்கம் ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம், கரூர் சம்பவம் வரைக்கும் மாநில அசிங்கம் தாவேக்கா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தேசிய அசிங்கமாக அது மாறியது. ஏறக்குறைய ஒரு சைனாவினுடைய அம்பாசிடர், ஆஸ்திரேலியாவோட அம்பாசிடர்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்துக்காக ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதாகவும், இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன, இதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் நடக்குது அப்படின்னு கேட்டதாகவும் செய்திகள், அஃபிஷியலாக செய்திகள் வெளியில் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ மலேசியாவில் போய் இவங்க டிஃப்ரெண்ட்டாக அடி வாங்க போகிறாங்க. யார்? அண்ணன் தளபதி விஜய் அவர்களால். இவருடைய இந்த படை, இந்த ஆச்சரியக்குறி படை வந்து இந்தியாவினுடைய அசிங்கமாக இருப்பதை தாண்டி உலக அசிங்கமாக மாறப்போது தான் நடக்க போகுது. இந்த இவருக்கா தெரியணுங்க சார், என்னமோ கஷ்டமோ நஷ்டமோ ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட்டி வச்சு ஆர்கனைஸ்டாக பண்ணக்கூடிய அளவுக்கு கூட உன்னை திராணி இல்லைன்னா நீ என்ன தலைவனி? அதை நடத்துறது கூட உன்னை நிர்வாகி இல்லைன்னா நீ என்ன நிர்வாகத்தை வச்சுருக்க நீ? அப்போ எப்படியோ ஒன்று பல்ல கடிச்சிட்டு உன்னுடைய கடைசி ஃபங்க்ஷன் இங்கே வச்சு நடத்தணும்னு நீ நினைக்கணுமா இல்லையா?